எல்லாருக்கும் வார்த்தை கொடுத்துட்டோம்னாவே அத்தனை பேரும் பணக்காரனாயிடும். ஏழைங்கிறதே எவனுமே இருக்க மாட்டேன். டிஎம்கேக்கு எதிரா இருக்கிறது தலைவனாங்க வேணும். நான் போதுங்க. டிஎம்கேக்கு இனிமேல டிஎம்கேக்கு எதிரி வந்து என்எம்கே தான். சந்தர்ப்பாதீங்க. நான் உங்களை வந்து திமுக காரன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பச்சை திமுக காரன்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க சந்தர்ப்பவாதி. திடீர்னு நீங்க ஏடிஎம்கே காசு கொடுத்தாலும் அவனுக்கு பேசுவீங்க. நாய்க்கு கொடுக்கறதோட நாய் வளர்க்குறவங்களுக்கு கொடுக்கறதா எங்க தலைவன் அப்படி கொடுத்துருக்கோம். விஜயோட மாநாட்டுல விஜய் சொன்னது, எனக்கு பணம் காசு முக்கியம் இல்ல, ஏன்னா நான் வந்து ஒரு படத்துக்கு 270 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினேன்னா எனக்கு வந்து பணம் காசு எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற, அதனால நான் வந்து ஊழல் பண்ணுவேங்கிற பயம் என் மேல உங்களுக்கு வேணான்னு சொல்லிதான் ஓட்டு கேட்கிறாரு. இப்ப நாளைக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க மனைவிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவர்கிட்ட சொத்து இல்லை அப்படின்னா அந்த சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாப்பாரா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா அவர் அதை சொல்லிதான் ஓட்டு கேட்டாரு. எங்க தலைவன் ஹாலிவுட் படத்துல 3 படம் நடிச்சா போதும். ஒரு படம் ஹாலிவுட்ல நடிச்சா எவ்வளவு தெரியுமா சம்பளம்? அப்ப வந்து திரும்ப படம் நடிக்க போயிடுவாரு, கட்சி நடத்த மாட்டாரு. தேவைப்பட்ட நடிப்பார். அந்த தேவை வந்து மக்களுக்கான தேவையா இருந்தா அவருக்கான தேவைக்கு பண்ண மாட்டார். தேவையா? ஏன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நடிக்க தான் போவார்னு நினைக்கிறேன். திரும்ப சூழ்நிலைகள்லாம் அப்படிதான் இருக்கு. உங்க தலைவருக்கு நடக்கிறதெல்லாம் அப்படிதான் பாதகமா இருக்கு, சாதகமா இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா, நான் சொல்றதெல்லாம் காமெடியா இருக்கும், இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். சொல்லுங்க. ஆமா, வாத்து பண்ண அவ்வளவு வாத்து பண்ண வச்சிருக்கோம். தொண்டர்களை பார்க்கும் போதே தெரியும். உங்க தொண்டர்களை பார்க்கும் போதே தெரியும் வாத்து பண்ணைகள் நிறைய இருக்கு டிவி கேளுன்னு. எல்லாருக்கும் வார்த்தை கொடுத்துட்டோம்னாவே அத்தனை பேரும் பணக்காரனாயிரும். ஏழைங்கிறதே எவனுமே இருக்க மாட்டான். தங்க முட்டை போடுற வாத்தா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்ப பணம் கொடுக்க போறது உறுதி 2026 எலெக்ஷன்ல. தங்க முட்டை கொடுப்போம். தங்க முட்டை கொடுப்பீங்க, பணம் கொடுக்க மாட்டீங்க. பணம் கொடுக்க கூடாதுங்க, தேர்தல் பிரகாரம் அது தப்புங்க. பணம் கொடுக்க கூடாதுங்க. என்னங்க ஏங்க சிரிக்கிறீங்க? பணத்துக்கு பதிலாக முட்டை கொடுக்கலாம், தங்க முட்டை. ஒரு விஷயம், முட்டை கொடுக்குறோம் இவனுங்கெல்லாம் முட்டை கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த பள்ளிக்கூடத்துல பழிக்கிற குழந்தைங்க எல்லாம் முட்டை சாப்பிட்டு மார்க்கு வரைக்கும் முட்டையாவே இருக்குதுங்க. புரியுதுங்களா? ஏன் சாப்பிட்ற முட்டை கொடுக்குறாங்க, அதான் பிரச்சனை. நாங்க அப்படி கிடையாது. நாங்க கொடுக்குற முட்டை வந்து அடமானம் வைக்கலாம், உருக்கி நகையா செஞ்சு போட்டுக்கலாம், எது வேணுமா செய்யலாம். சேட்டு கடையில கொண்டு போய் அந்த முட்டையை கொடுத்தீங்கன்னா என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்களே சொன்னீங்களே காமெடியா இருக்குன்ட்டு. அதான் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் காமெடியா இருக்குல்ல. சேட்டுங்க எவ்வளவு தெளிவானவங்க தெரியுமா? இல்ல, எனக்கு வந்து உங்க தலைவர் பேசுறதையும் நீங்க பேசுறதுக்கு எந்த விதமான வித்தியாசமுமே கண்டுபிடிக்க முடியல என்னால. உண்மையை பேசுறோம். ஏன்னா உங்க டிவி கேல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. உண்மையை பேசுறோம். கரெக்ட், சரியா, மிகச்சரியா சொன்னீங்க. அதான் உண்மை பேசுறப்ப எவனுக்கும் புரியாதுதான். அரசியல்ல வந்து விஜய் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து உருவாக்குவாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா அதிர்வு மேல அதிர்வா அவருக்கு தான் இருக்கு. இப்ப வந்து டிஎம்கே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இவர் வந்தோடனே, அரசியலுக்கு வந்தோடனே எல்லாருமே டிஎம்கேக்கு இவங்க தான் எதிரான ஒரு ஆளு, சரியான ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப இருக்கிற பொசிஷன்ல டிஎம்கேக்கு விஜய் வந்து ஒரு சரியான ஆப்போனன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேங்க, தலைவனே கூட ஏங்க டிஎம்கேக்கு எதிரா இருக்கிறது தலைவனாங்க வேணும். நான் போதுங்க. டிஎம்கேக்கு இனிமேல டிஎம்கேக்கு எதிரி வந்து என்எம்கே தான், டிவிகே கிடையாது. டிஎம்கே விசஸ் என்என்கே. ஆமா, நந்தவனம் நந்தகுமார். அதைத்தான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து. நீங்க என்னங்க கொஞ்சம் கூட, அதாவது அதான் விடிய கதை கேட்டு அப்ப நீங்க வந்து எம்எல்ஏவா நிக்க போறீங்க டிஎம்கே எதிர்த்து. நான் விடிய கதை கேட்டுங்கிறேன். டிஎம்கேல எம்எல்ஏவா நிக்க போறேன். டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா எம்எல்ஏவா நிக்க போறீங்களான்னு கேக்குறேன், எதிர்த்து. அதான் எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியுமா? அதான் டிவிகே என்என்கே விசஸ் டிஎம்கே அப்படின்னா நீங்க எதிர்த்து அவங்கள போட்டிடணும். ஏன்னா அவங்களோட களம் வந்து இங்க மீடியாவில் உட்காந்து அவங்க பேட்டி கொடுத்துக்கல, அவங்களோட களம் அரசியல் களம். நீங்க அவங்களோட போட்டிங்கிறப்ப நீங்களும் உட்காந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்னோட பேச சொல்லுங்களேன். சரி நிகரா யாரையாவது பேச சொல்லுங்களேன். ஒருத்தர் வருவாங்களா? ஏதோ அவங்க என்னமோ அறிவாளி மாதிரியும் நான் என்னமோ பைத்தியக்கார மாதிரியும் அந்த பைத்தியத்தோட பேச முடியாதுன்னு சொல்லி தான் எல்லாரும் ஓடுவாங்க. தெரியுமா? ஓடுறான் அத்தனை பேரும் பைத்தியக்காரனுங்க. சீரியஸா. நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா இல்லையா? நிக்கிற ஐடியா எதுனா இருக்கா? அப்படி நின்னீங்கன்னா சுயேட்சையா நிப்பீங்களா, டிவிகே சார்பா நிப்பீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியுமா? நோட்டாவுக்கு.
ஏன் எங்க தலைவன் தேர்தலுக்கு வருவாரு, அவர் நிப்பாருன்னு இத்தனை வருஷமா நான் காத்து இருந்துருக்கேன். அதே மாதிரிதான் எங்க தொண்டர்கள் எல்லாருமே விஜய் வருகைக்காக காத்திருந்து எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம். டிவிகேக்கு ஓட்டு போட போறோம். இது வரைக்கும் நோட்டாவுக்கு தான் போட்டிருக்கோம் தெரியுமா? நோட்டாவில் போட்ட அத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஊருக்கு ஊர் நோட்டாவில் குத்துறவன் இருக்கான் தெரியுமா? ஏன் குத்துறான்? நோட்டா வந்து 6வது இடம் 7வது இடத்துல இருக்கும் எல்லா கட்சியும் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம். அப்ப அந்த நோட்டா ஓட்டு தான் டிவிகே ஓட்டுன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அதான் இந்த நோட்டான்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஏதாவது அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. எதுவும் எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அரசியல்வாதி எவ்வளவு சூழ்ச்சியா இருக்காங்க தெரியுமா? நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா அது வந்து மேஜரா ஓட்டுகள் அதுக்கு வந்துருச்சுன்னா அரசாங்க பதவியில எவன் கலெக்டரா இருக்கானோ அவனே அந்த ஊருக்கு ஆட்சி அமைக்கணும், அவனே கவர்னர் ஆட்சியா இருக்கணும்னு ஒரு கொண்டு வரணுமா வேணாமா? அப்படி கிடையாது சட்டம்னா. சட்டத்தை மாத்துவோம். நோட்டாக்கு அடுத்தபடியே யார் முதல் இடம் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து எம்எல்ஏ. இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி சட்டத்தை மாத்திருவீங்களா? எல்லாரும் நோட்டாவுக்கு போட்டா எல்லாம் ரீஎலெக்ஷன் நடக்கும். அதான் இதானங்க வந்து எலெக்ஷன் காசை தெண்டமா விரயம் பண்றதுக்காகவே ஒண்ணு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அதான் நடத்தணும், புரட்சி வெடிக்கணும். புரட்சி ஏற்படுத்துறதுக்காக எங்க தலைவர் இல்ல, எங்க தலைவனோட இப்ப தலைவர் எலெக்ஷன் நிக்கிறப்ப நீங்க நோட்டாக்கு போட்டு புரட்சி ஏற்படுத்துவீங்களா, டிவிகேக்கு போட்டு புரட்சி ஏற்படுத்துவீங்களா? நாங்க ரெண்டுக்கும் போடுவோம். 2 ஓட்டு போடுவீங்க. தலைவர் வழி தான் 2 தான் எப்பயும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் அவர் ருசியா எங்க தலைவர் சொல்லிருக்க தெரியுமா? போனோனி பச்சைக்கு 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 அமுக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, 4 முறை சொன்னாரு. நீங்க 2 சொல்றீங்க. 4 முறை 4 தடவை நாங்க அமுக்குவோம். பச்சைக்கு 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 எல்லாம் பச்சைக்கு பச்சைக்கு 4 டைம் அமுக்குவோம். எங்க தலைவர் சொன்னதை நாங்க கேட்போங்க. ஒரு தடவை மட்டும்தான் அமுக்கல. பிஜேபி கிட்ட இப்ப பேசிட்டீங்களா மிஷின்ல? ஒரு விஷயம் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு போய் தான். ஒரு தடவை அமுக்குனா ஒரு ஓட்டு விழுவும். ஒரு ஓட்டு விழுவேன். ஒரு தடவை அமுக்குனா அது பிஜேபிக்கு விழுவுமா? ஓ, அப்ப 4 முறை அமுக்குனாதான் டிவிகே கொடுமா? தெரியுதா? இதெல்லாம் எங்க சூட்சம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, அதனாலதான் எங்க தலைவர் வந்து பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னு சொல்லியிருக்காரு. சும்மா ஒண்ணும் சொல்லலைங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். செய்யற திட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல, எல்லா சதியும் தெரியும். இவ்வளவு நாளா அமைதியா இருந்த ஜூலி வந்து ரீசெண்டா தான் உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இப்ப திடீர்னு வந்து விஜயை எதிர்த்து பேசுறாங்க, வீடியோஸ் டெய்லி போடுறாங்க. அவர் எந்த பேச்சு பேசினாலும் எந்த மேடையில பேசினாலும் அதை பத்தின விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? திமுக காரன் தான். எல்லாருக்கும் பின்னாடி திமுக தான் இருப்பாங்க. அந்த அம்மாவோட புருஷன் திமுக காரங்க, போய் விசாரிச்சு பாருங்க, அப்பட்டமா தெரியும். உனக்கு தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு தான் இந்த ஜூலி புருஷன். தெரியுமா? அப்ப யாரு? திமுக காரன் தானே. நண்பரா இருக்கிறனால திமுக. ஏங்க ஐயோ, நான் என்னத்த சொல்றது? இப்போ உங்களுக்கு அரசியல்ல ஏன் நண்பர் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர் நிறைய பேர் இருக்கான்னு சொல்லாதீங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது சொல்லக்கூடாதுங்க, அது என்னோட தனிப்பட்ட. அதான் சொல்லக்கூடாதுன்னா அதான் ஒரு ஓப்பன் புக்கா இருக்க கூடாதுங்கிறாங்க, பொய் சொல்லுங்கிறாங்க. சொல்லக்கூடாதுன்னாவே அங்க மறைக்கப்படுது. அப்ப நீங்க பொய் சொல்ல தூண்டுறாங்க. ஒரு ஜனநாயக ஆட்சியில ஒரு மனிதனை பொய் சொல்ல தூண்டுறீங்க. ஒரு உண்மை பேச வேணாமா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பிரச்சாரத்தை பரப்புரை பண்றதுக்கு, எனக்கு ஓட்டு பண்ணி கேம்பெயின் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. இப்ப நான் ஒருத்தங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரீசனாலதான் நான் யாருக்கு வாக்களிக்கிறேங்கிறது வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அதனால என்னோட வாக்கு சமுதாயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும். என்னோட யாருக்கு அளிக்கிறேங்கிறது வந்து என்னோட உரிமை. அது வந்து வெளில சொல்றதுக்கு இல்ல. அதான் இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க வந்து டிவிக்கோட உயிர் தொண்டன், உங்களை அறிமுகமே அப்படித்தானே. அதே மாதிரி உயிர் தொண்டனா எல்லாரும் இருக்கணும்ல. அவன் கட்சிக்கு அவன் இருக்கணுமா இல்லையா? நீங்க சந்தர்ப்பாதீங்க. நான் உங்களை வந்து திமுக காரன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு பச்சை திமுக காரன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சந்தர்ப்பவாதி. திடீர்னு நீங்க ஏடிஎம்கே காரன் காசு கொடுத்தானா அவனுக்கு பேசுவீங்க? சீரியஸா? இப்ப நான் விஜய்க்காக பேசுனா நீங்க எவ்வளவு காசு கொடுப்பீங்க? எப்ப பேசுறீங்க? எங்க தொண்டை எல்லாம் காசு வாங்கிட்டா பேச, காசு கொடுத்தா பேச வைக்கிறீங்க. ஹலோ, இப்ப நான் காசு வாங்கிட்டா பேசுறேன்? காசு இல்லாம வெறும் பேரா வாங்க, அப்பதான் எங்க கட்சி ஏத்துக்கும். அப்படி இல்லை. விண்ணப்பமே, தேர்தல் விண்ணப்பமே பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வித்துட்டு திரும்பி பெறப்ப 10,000 ரூபாய் பணம் கட்டி செலுத்தணுங்கிறதுனால விண்ணப்பம் நிறைய தூக்கி எறியப்பட்டதுன்னு கேள்வி. அத்தனை வருஷமா ஒயின் ஷாப்பி நடத்தி சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? புசிய வந்து விண்ணப்பம் அடிச்சு கொடுத்தாரு, அதை வித்திருக்காரு தேர்தல் விண்ணப்பத்தை.
அது விற்கிறது ஒரு இது இல்லை. ஆனா வந்து ஒரு ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல தான் போட்டியிட முடியும், ஒரு ஆளுக்கு ஒரு விண்ணப்பம் தான் கொடுக்கணுங்கிறது எல்லா அரசியல், ஒரு சின்ன லெட்டர்பேட் அரசியல் கட்சி கூட தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய கட்சியா வந்து உருவெடுத்த நீங்க 20 விண்ணப்பம் வரைக்கும் ஒரு ஆளு கொடுத்துருக்கீங்க. ஒரு விண்ணப்பம் 100 ரூபான்னு. அது பேர் என்ன? விருப்ப மனு. விரும்பி ஒருத்தன் கேட்கறப்ப கொடுக்கணுமா வேணாமா? அவரால ஒரு இடத்துல தானங்க போட்டி போட ஹலோ, முடியும். ஒரு இடத்துல ஐயோ, என்னத்த சொல்றது? இல்ல 20 விண்ணப்பம் வாங்கி என்ன பண்ண போறாங்க? இது உனக்கு தேவை ஆசை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆமா, அது இந்த மதன் கௌரின்னு ஒருத்தன் நியூஸ் பேப்பரா வாங்கி ஒட்டி வச்சு எல்லாம் இது போட்டுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஒட்டி வைப்பாங்க. நான் சொல்ற கேளுங்க, அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. எல்லாருமே ஏதோ ஜனநாயகம் டிக்கெட்னு நினைச்சுதான் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஜனநாயகம் ஆமா, டிக்கெட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டான், ஜனநாயகம் டிக்கெட் வாங்கிட்டேன் 20 டிக்கெட்டுன்ட்டு. உங்களோட விருப்பம் மனு வாங்கிட்டு. எவ்வளவு பெரிய அறிவாளிகிட்ட நீங்க பழக்கம் வச்சிருக்கீங்க. அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களோட தான் நீங்க இப்படி பேசுறீங்க. அதான் எங்க தொண்டை உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். சீரியஸா டிவிக்கு தொண்டர் தான் அவன். அதான் உயிர் தொண்டன் அவன். உங்களுக்கு உயிர் தொண்டன் பாருங்க. நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஆடியன்ஸ் மறந்து போயிருவான். ஆமா, சிரிக்காதீங்க, சீரியஸா அவ்வளவு வேதனையா இருக்குதுங்க. என் தலைவர் இந்த மாட்டு மக்களுக்காக அப்படியே நிற கொண்டு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அரசியல்வாதிங்க, தெரியுமா? ஆமா, சீரியஸா. இப்ப வந்து ஒரு சரி, விஷயம் அதெல்லாம் விடுங்க. கடைசியா ஒண்ணு கேக்குறேங்க, சத்தியம் பண்ணுங்க. சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து ஏன் தெரியுமா பேசுறேன்? ஒரு ஓட்டுல கூட என் தலைவன் தோத்துற கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. என்ன சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க. தாவேகாவுக்கு தான் இந்த திருப்பு ஓட்டு போடுவேன்னு சத்தியம் பண்ணுங்க. அவர் நல்ல அறிக்கைகளை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டுக்கு இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட தான் போறாங்க. அப்ப சத்தியம் பண்ண நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க. அவர் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா. அப்ப சத்தியம் பண்ண மாட்டீங்க. சத்தியம் பண்றது கிடையாது. எல்லா கம்யூனிட்டி சத்தியம் ஆகுறான்ல. ஏன் ஒரு சத்தியம் தானே கேக்குறேன். சத்தியம் பண்றதுல என்ன தப்பு? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. எது என்னன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. என்னன்னு சத்தியம் பண்ணுமா? சத்தியம் பண்ணுங்க. அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க. எந்த அம்மா மேல? எந்த அம்மா மேலையா? என்ன ஜெயலலிதா அம்மா மேல சத்தியமா கேக்குற? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கன்னா இப்படியே கேட்பாங்க, எந்த அம்மா மேலன்னு? இல்ல, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்காங்க. அம்மான்னா ஜெயலலிதா அம்மா தான். அதான் அவங்க மேல கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். அப்படியா? எதுக்காக சத்தியம் கேக்குறீங்க சொல்லுங்க. வேணாம், நீங்க இப்படி கேக்குறப்பே தெரியுது நீங்க போய் சத்தியம் பண்ணுவீங்க. வேணாம், செட் ஆகாது. ஏங்க, ஒரு ஓட்டுனால எங்க தலைவன் தோத்துற மாட்டாருங்க. ஒரு ஓட்டுனால எங்க தலைவன் தோத்துற மாட்டாரு. எங்க தலைவன் என்ன கமலஹாசனா கொஞ்சம் ஓட்டுல தோத்து போறதுக்கு? இல்ல, கமலஹாசனாவது எலெக்ஷனை தனியா வந்து நின்னாரு, ஒரு கூட்டணி அமைச்சாரு அவரு. அதுக்கப்புறம் அவரோட இது பண்ண முடியல, சர்வே பண்ண முடியல, டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டார்ல, சர்வே பண்ண முடியல. அதனால டிஎம்கேல போயிட்டு அவரை ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். இப்ப விஜய் வந்து இப்பயே வந்து கூட்டணிக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிறாரு. ஆனா வந்து விமர்சிக்கிறது, அவங்களோட கூட்டணியில இருக்கிற டிஎம்கேவை தான் என்னோட பிரதான எதிரிங்கிறாரு. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்டதுல என்னோட கொஸ்டினே மறந்துட்டேன். ஜூலிய வந்து இயக்குறது யாரு அப்படின்னு கேட்ட டிஎம்கேன்னு சொன்னீங்க, சரியா? அவங்க புருஷன் தான் அதை ஒரு இயக்குறது. அவரோட கணவர் வந்து டிஎம்கேல எதுனா பொறுப்புல இருக்காரா? பொறுப்புல இருந்தாதான் பண்ணுமா என்ன? எதை வச்சு அவங்க டிஎம்கேன்னு சொல்றீங்க நீங்க? எதுவுமே இல்லாம, ஆதாரம் இல்லாம. அதான் ஆதாரத்தோட தான் எல்லாம் பேசுறாங்களா? ஆதாரத்தோட தான் அந்த அம்மா வீடியோ போடுதா? நீங்க வந்து அந்த அம்மா வீடியோ போடுறதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்களா? ஆமா, விஜய் பேசுனதுக்கு அவங்க விமர்சிச்சு பேசுறாங்க. அதுக்கு எல்லாருக்குமே உரிமை. அவங்க புரிதல் என்னவா இருக்குது? நீங்க தான் சொல்லுங்க. ஒரு புல்ல கொண்டு போய் கொடுத்தா மாடு முட்டுன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்த காலை, அவங்க பார்த்த மாடெல்லாம் அந்த மாதிரி. நம்ம சிட்டில அலையிற மாடை போய் பக்கத்துல நில்லுங்க, முட்டுதான்னு பார்ப்போம். இந்த மாட்டுக்கெல்லாம் ஏன் புல்லு கொடுக்கணும்னு எங்க தலைவர் சொல்றாரு. இந்த கம்யூனிட்டி பேல சிட்டில வளர்ற மாடுக்கு எல்லாத்துக்கும் புல்லா கொடுக்குறானுங்க, பேப்பர் கொடுக்குறாங்க, பழைய சோறை கொடுக்குறாங்க, சப்பாத்தி கொடுக்குறாங்க. மாடெல்லாம் இப்ப சாணி போடுறதுன்னு பார்த்தா பீ போடுதுங்க, நாறுதுங்க. ஆமா, இப்படி மாடு சமுதாயமே இப்படி போக்குது. மக்களே மாக்கலாயிட்டாங்க. ப்ளூ கிராஸ் அப்பனா உங்க தலைவர் எதனா பண்ணிருக்காரா? என்ன எங்க தலைவன் நாய் பிடிக்க சொல்றீங்களா? இல்ல, எதனா டொனேட் பண்ணிருக்காரா, எதனா உதவி பண்ணிருக்காரான்னு கேக்குறேன். ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. நாய்க்கு கொடுக்கறத விட நாய் வளர்க்குறவங்களுக்கு கொடுக்கறது தான் எங்க தலைவன் அப்படி கொடுத்துட்டு இருக்காப்ல. புரியுமா? இப்போ வந்து ஆதாரம் இல்லாம வந்து ஜூலியோட ஹஸ்பண்ட் டிஎம்கேன்னு சொல்லியாச்சு. அவங்க ஆதாரம் இல்லாமலாம் இல்லை, ஆதாரத்தோட தான். போய் விசாரிங்க.
எங்களுக்கு விசாரணை இல்லாமலாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், பிக் பாஸில் இருக்கிறப்ப ஜூலி யார் என்ன அப்படிங்கன்னு சுரேஷ் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் மூலியமாக எல்லாம் எவிடன்ஸ் எடுத்துட்டோம். யார் என்ன பண்ணுறாங்க என்ன. சுரேஷ் சக்கரவர்த்தி எல்லாம் யார்? டிஎம்கே காரணங்க தெரியுமா? அவங்கெல்லாம் கூட்டாளிகள், எல்லாம் ஒரே குடும்பம். ஒரு போட்டோ வச்சு நீங்க வந்து அவங்க டிஎம்கே காரங்க, இப்ப நானும் தான் உங்களோட போட்டோ எடுக்கிறேன், நான் டிவிக்கு காரன் ஆயிடுவேனா? எது ஆவீங்க? சீரியஸா சொல்றேன், ஆவீங்க. ஏங்க உண்மை பக்கம் நீங்க நிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்களுக்கு வருவீங்க, எங்களுக்கு துணையா வருவீங்க. அவர் மனைவியே அவர் கூட நிக்கலையேங்க. உண்மையா இல்ல? அதான் யார் உண்மையா இல்ல? அவர் மனைவி உண்மையா இல்லையா? விஜய் உண்மையா இல்லையா? நீங்க எதை நினைக்கிறீங்க? உண்மையா இல்லைன்னு நீங்க இப்ப எங்களுக்கு வர்றீங்கன்னா நீங்க உண்மையா பொய்யா? நீங்க உண்மையா பொய்யா? விஜய் உண்மையா இருந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவரை ஏத்துப்பாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க. எப்படி காமராஜரை கொண்டாடினாங்களோ, அதே போல எம்ஜிஆரை கொண்டாடினாங்களோ, அதுக்கப்புறம் அந்த கலைஞரை, ஜெயலலிதாவை இவங்கெல்லாம் எப்படி கொண்டாடினாங்களோ, இப்ப முதலமைச்சர் ஆகியிருக்க மு.க. ஸ்டாலின் எப்படி கொண்டாடுறாங்களோ, அதே போல விஜயும் வந்து உண்மையா மக்களுக்காக உழைக்க வந்தாருன்னா அவரையும் கொண்டாடுவாங்க. இதே கதையை தான் பல வருஷமா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க. ஆமா, மக்கள் கையில தானே இருக்கு எல்லாமே. மக்கள் அறிவோட இருக்காங்கல்ல எல்லாமே. இப்ப உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஓட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரீல்ஸ்ல ஓட் பண்ற, லைக் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். மக்களுக்காக வேலை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஏன் கொண்டு வர மாட்டேங்க? சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் சொல்றது புரியுதா? இப்ப ஏன் புரியுது? எல்லாருமே ஓட்டு போய் பொட்டியிலதான் போடணுங்கிறத கொண்டு வரக்கூடாது. எல்லாரும் இன்ஸ்டாவுல வந்து போடணுங்கிறத கொண்டு வரணும். அந்த சட்டம் வரும். அந்த சட்டத்தை வர வைக்கிறதுக்காக பிஜேபி பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மத்திய அரசு எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஒன்றிய அரசு தான் அகைன்ஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்கு. மத்திய அரசு வேற ஒன்றிய அரசு வேறையா? இதைத்தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மத்திய அரசு வேறையா ஒன்றிய அரசு வேறையான்னு. அறிவுங்கிறது கொஞ்சம் கூட மத்திய அரசு எல்லாம் ஒண்ணுன்னா ஒரே இதுல வைக்க வேண்டியதானே பேரை மாத்தி மாத்தி இவங்க வச்சாங்கன்னா யாரு தப்பு? யாரு அரசாங்கமா நானா? எல்லாம் ஒண்ணுன்னா ஒரு பேரை வைக்க வேண்டியதானே. அது என்ன ஒரு ஆளுக்கு 2 பேரு? தப்பு இல்ல? நந்தவனம் இத பேத்தி பேசுறதுக்கு விரும்ப என்ன? நந்தவனம் நந்தகுமார் நந்தகுமார் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கே 2 பேர் இருக்கு. அதான் பிரிச்சு பார்க்க. ஒன்றிய அரசு பிரிச்சு பார்க்காதீங்க, பிரிச்சு பார்க்காதீங்க, விடுங்க விடுங்க, இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கே 2 பேர் இருக்கு, நந்தவனம் நந்தகுமார்ன்ட்டு. ஒரு விஷயம், எனக்கு 2 பேர் இல்ல, ஜிடி நந்துன்னு ஒரு பேரு. சிம்பு கிட்ட போய் நந்தவனம் நந்தகுமார்னு கேட்டா எவன் தெரியாதும்மா, அவனுக்கு ஜிடி நந்துன்னா தான் தெரியும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆரம்ப காலத்துல நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப தெரியுமா, நந்தா நந்தான் தான் கூப்பிட்டாங்க. அப்ப காதலிச்ச பொண்ணுகிட்ட போய் நந்தான்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்ப எல்லாம் மண்டையில முடி இருந்தது. அப்ப காதலிச்ச அந்த பொண்ணுகிட்ட இப்ப நானே போய் நின்னா கூட யார் நீன்னு கேட்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்று போல் நாளை இல்லை, நாளை போல் நாளை மறுநாள் இல்லை. உண்டா இல்லையா? கண்டிப்பா. மாற்றம் வருமா வராதா? கண்டிப்பா மாற்றம் வரும். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, ஒரு எலெக்ஷன்லயும் மாற்றத்தை விரும்பிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்மளோட கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா அவரோட நேரத்தை ஒதுக்கி பொன்னான கேள்விகளுக்கு நீங்க கேள்வியே கேட்கல, விடுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நம்மளோட கேள்விகளுக்கு கேள்வி கேட்டாரா, அதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோமா? நந்தவனம் நந்தகுமார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்குறது.